அனைவருக்கும் வணக்கம். அவ்வாறு எழுத்தும் மூவகை பிறப்பின. இப்ப 6 எழுத்துக்கள். 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கள். இது மேலே சொல்லப்பட்ட 6 எழுத்துக்களும் மூவகை பிறப்பின. 3 வகையான பிறப்பினை உடையவை. அதனால்தான் அவரு அந்த எழுத்துக்களை 2 2ஆக சேர்த்து 3 நூற்பாக்கள்ல முடித்திருக்கிறார். சரி, இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஓர் ஐயம் தீர்ப்பதற்கான ஒரு நூற்பாவாக அமைந்திருக்கு. சரி, என்ன வகையான ஐயம் அப்படின்னு சொல்லும்போது, மேற்கூறப்பட்ட 6 எழுத்தும் நிரந்தர வகையான் மூவகை பிறப்பின் அப்படின்னு சுருக்கமா இளம்பூரணர் சொல்லிடுறார். ஆனா நச்சினாருக்கு நேரம் அதை தெளிவுபடுத்துறாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த நூற்பா எடுத்துவோம். முதல் நூற்பா ககாரம் ஞகாரம் முதல்னா அன்னம். ககாரம் ஞகாரம் முதல்னா அன்னம். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, நிரல் நிறையாக எப்படி எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ககாரம் முதல் நாவிலும் ஞகாரம் முதல் அன்னத்திலும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி 2 அடிப்படைகளாக 2 எழுத்துக்களும் 2 அடிப்படைகளில் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடாது. அப்படி பார்க்கும்பொழுது 1 2 அதே போல அடுத்தடுத்த நூற்பாக்கள்லையும் 1 2 அப்படின்னு சொல்லி மொத்தம் 6 கிடைக்கும். அப்ப அது அந்த மாதிரி 6 வகையான பிறப்பு கிடையாது. இது 3 வகையான பிறப்பு தான். ககாரம் ஞகாரம் முதல்னா அன்னம் அப்படின்னும் பொழுது ககாரமும் ஞகாரமும் முதல் நாவானது முதல் அன்னத்தை பொருந்துவதால் பிறக்கும். இதான் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா? அப்ப அதை அந்த செட்டா தான், அந்த தொகுப்பா தான் நம்ம பார்க்கணுமே தவிர தனித்தனியா நிரல் நிறை பொருள்கள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ககரத்துக்கு முதல் நாவும் ககரத்திற்கு முதல் அன்னமும் அப்படின்னு சொல்லி 2ஆ எடுத்துக்கூடாது. 2 எழுத்துக்களுக்கும் சேர்த்து ஒரு விதி தான் இது. ஒரே வகையான பிறப்பு தான். அடுத்தது சகாரம் ஞகாரம் இடைனா அன்னம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுபோல நம்ம இந்த அடிப்படையில தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுதான் இந்த நூற்பாவுடைய கருத்து. அதனால மூவகை பிறப்பினை தவிர 6 வகை அல்ல. நன்றி, வணக்கம்.